ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப சூப்பர் டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பீட்டா ப்ரெட்டு வந்து செய்யணும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். அதோட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எல்லாம் ஒன்று சேர கலக்கிக்கோங்க. நம்ம வந்து கலக்கிட்டு கையில் எடுத்து அப்படி பிடிச்சி பார்த்தோன்னா, கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தோன்னாக்க ஒரு பிடி எடுத்து பிடிச்சோன்னாக்க அப்படியே இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வெந்நீர் எடுத்திருக்கேன். கை பொறுக்கிற அளவுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெதுவெதுப்பான வெந்நீராக இருந்தால் போதுமானது. 1/2 கப்பு நான் வந்து சேர்த்தேன். அப்புறம் பத்தலைன்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன். மொத்தத்தில் இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி அந்த மாவை வந்து நல்லா பிசையணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பில் கூட போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 15 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு எவ்வளோ ஒரு சூப்பர் சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்தளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து கடைசியில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து மேலாக அப்படி தடவி விட்டுக்கலாம். ஏன்னாக்கா அந்த மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறோம். இப்படி தடவி விட்டுட்டு ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் கூட போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி துணி போட்டு தான் மூடுறேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நம்ம வந்து விட்டுறலாம். அந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும். இது வந்து சிக்கன் 65 வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இந்த சிக்கன் 65 வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த சிக்கன் 65 செஞ்சதை வந்து இப்போ நான் கத்தி வச்சு சின்ன பீஸாக நறுக்கியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கையில் கூட இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக போடாதீங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எல்லா பீஸையுமே இந்த மாதிரி கத்தி வச்சு நறுக்கி எடுத்துகிட்டே பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக முட்டைக்கோஸ் வந்து நறுக்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய கேரட்டாக ஒரு கேரட் எடுத்து அதுவே இந்த மாதிரி சின்னதாக நீளமாக நான் அழகாக நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இங்கே வந்து துபாயில் வந்து ரோட் சைட்லலாம் அந்த ஷவர்மா வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி கொடுப்பாங்க. குக்கும்பரும் பச்சை மிளகாயும் உப்பு தண்ணியில் ஊற வச்சு. எனக்கு வந்து அது செய்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் நான் வந்து செய்யலை. முன்னாடியே நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம். இப்போ அந்த காயெல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. ஒரு தட்டில் சேர்த்துட்டு ஒரு 1/4 தான் எலுமிச்சம்பழம் வந்து நான் புளிஞ்சிருக்கேன். ஃபுல்லாக புளியலை, ஒரு 1/4 புளிஞ்சாலே போதுமானது. புளிஞ்சிட்டு இப்போ இதோட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் வந்து சேர்த்துக்கலாம். மயோனைஸ் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதுவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக தோசை சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க பீட்டா ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதேமாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அப்போ தான் நல்லா அது வந்து புஷ்ஷுன்னு எலும்பி வரும். எண்ணெய் ஊற்றுனோம்னா அது வந்து எலும்பி வராது. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி வந்ததுனா தான் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு இது வந்து கரெக்டாக பதமாக பிசைஞ்சிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தளவுக்கு வந்தாலே போதுமானது. இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த ப்ரெட்டையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ பீட்டா ப்ரெட் ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வெஜிடபிள்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ அந்த ப்ரெட்டு மேலே நம்ம வந்து மேயோனீஸ் வந்து வச்சாச்சு, தடவியாச்சு. எந்த அளவுக்கு தடவுறோமோ மேயோனீஸு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வச்சாச்சு. வச்சுட்டு அது மேலே வந்து சிக்கனையும் வச்சிடலாம். சிக்கன் வந்து நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் வச்சதுக்கப்புறம் அது மேலேயும் கொஞ்சம் மேயோனீஸ் வந்து சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துட்டு அதை வந்து அந்த சப்பாத்தியை வந்து இங்கிட்டிருந்து அந்த சைடு ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு இருந்து இங்கிட்டும் ரோல் பண்ணிக்கோங்க.
நம்மளுக்கு சூப்பராக வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் ஷவர்மா. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன்னா பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு கடையில் கொடுக்குற மாதிரியே அதை வந்து ரோல் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக ரேப் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே ஷவர்மா வந்து ரெடி பண்ணிடலாம். இனிமேல் கடையில் வாங்க வேண்டிய தேவையில்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நம்ம வீட்டில் செய்கிறது. இதே மாதிரி நான் வந்து மஷ்ரூம் ஸ்டஃப்டு சப்பாத்தி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறையா நான்வெஜ் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.